அனைவருக்கும் வணக்கம். செபி ரெக்யூர்மெண்ட் 2024ல வந்து 97 ஆஃபீஸர் கிரேடில் வந்து ஏல அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் தி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் 97 ஆஃபீஸர் கிரேட் ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து எதுலன்னா ஜென்ரல் ஸ்ட்ரீமு, லீகல் ஸ்ட்ரீமு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், அப்புறம் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம், ரிசர்ச் ஸ்ட்ரீம், அப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் இந்த போஸ்ட்லாம் இருக்கிற வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல், அதாவது 11/6 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டில். இது வந்து ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ரெகுலர் பேஸில் தான் வந்து இந்த 97 ஆஃபீஸர் கிரேடில் கேட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். லாஸ்ட் டேட்டு 30/6/2024 ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது ஆஃபீஸர் கிரேட் ஏல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் ஸ்ட்ரீமில் வந்து டோட்டலாக 62 போஸ்ட்டு, அடுத்து லீகலில் 5 போஸ்ட்டு, ஐடியில் 24 போஸ்ட்டு, எலக்ட்ரிக்கலில் வந்து 2 போஸ்ட்டு, ரிசர்ச்சில் 2, அஃபிஷியல் லாங்குவேஜில் 2ன்னு சொல்லி டோட்டலாக 97 வேக்கன்சியில் வந்து கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதற்கான எலிஜிபிலிட்டி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்ட்ரீமில் கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி, பிஜி, டிப்ளமோ மினிமம் 2 இயர்ஸ் டூரேஷனில் படிச்சிருக்கணும். அப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் லா அல்லது பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், காஸ்ட் அக்கௌண்டட்டில் இருக்கணும். அடுத்து லீகல், இதுக்கு வந்து மேண்டேட்டரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா டிகிரி இன் லாவில் இருக்கணும் அப்படிங்கிறது. 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்டாக வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஆஃபீஸர் கிரேடில் வந்து ஐடி பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் வந்து பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷனில் 2 இயர்ஸ் டூரேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே. எலக்ட்ரிக்கலில் வந்து பிபிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், சிசிடிவி, செக்யூரிட்டி அலாரம், ஃபயர் அலாரம், இதில் எல்லாமே யூபிஎஸ் சிஸ்டம், இது எல்லாமே. எக்ஸ்பீரியன்ஸ் மெயின்டெனன்ஸ், லிஃப்ட்டு, ஏர் கண்டிஷனிங் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் கேட்டிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் பிஆர்டி, சிபிஎம் டெக்னிக்ஸில். அடுத்து ஆஃபீஸர் கிரேட் ஏல வந்து ரிசர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி, பிஜி, டிப்ளமோ மினிமம் 2 இயர்ஸ் டூரேஷனில் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் அப்படின்னா வந்து ஃபினான்ஸ், குவான்டிட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ் அல்லது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிக்ஸ் இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. அஃபிஷியல் லாங்குவேஜில் வந்து ஹிந்தி தான் கேட்டிருக்காங்க. ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க அல்லது மாஸ்டர் டிகிரி. ஏஜ் லிமிட்டு 30 வயசுலேருந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 30 வயசுக்கு அதிகமாக இருக்கிறவங்க முடியாது. 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 31/3/2024 உங்களுக்கான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1 ஏப்ரல் 1994 அப்புறம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பீன் பார்ன் ஆஃப்டர் ஏப்ரல் 1, 1994 இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 44,000லேருந்து 89,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து ஃபேஸ் 2ல் ஆன்லைன் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், விருதுநகர், வேலூர், அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ஈரோடு இது எல்லாமே. ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் 100 ரூபாவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் கேண்டிடேட் எல்லாம் 1000 ரூபாவும் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணணும். ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ www.sebi.gov.in வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம்.
ஸோ www.sebi.gov.in இதில் வந்து கேரியரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் கிரேட் ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த இதில் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க, இந்த டைட்டிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அந்த லிங்க்கில் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டிஸு, இது எல்லாத்துக்குமே ஓபிசி, சிஎஸ்டி, இது எல்லாமே டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு இங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், இது எல்லாமே. ஸோ 11/6/2024 30/6/2024 பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 15/7/2024 லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் பேமெண்ட் ஃபீ வந்து 11/6 30/6 நீங்கள் ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் அதில் கொடுத்துருக்காங்க.